உண்டாவதாக. தேவனை மற்றும் கடந்த 2 மாதங்களில் நம்மளை காத்து மீண்டுமாக இந்த புதிய வருஷத்திலே 3வது மாதத்தை காணும்படிக்கும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 2வது 24ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 24ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கண்கள் மூடி நாம் துதிப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசி இலை படிந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கல்விமான நாவை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். அந்த ஒரு சபை பக்தி விருத்துக்காக தீர்க்கதரிசனமான வார்த்தை எங்கள் மத்தியில் விதைக்கிறதுக்காக சேர்க்கிறோம். என் அன்பின் பிதாவை, சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனமா இருக்கிறோம், திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இது ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அது எந்த ஒரு காலம் என்றால், 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சத்தை தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தீருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு இடத்திலே கேராருக்கு போனார். ஆனா கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருந்து. அப்ப கொடிய பஞ்ச காலமா இருந்ததனால் அவன் கேராரில் இருக்கும்போது அவன் எகிப்துக்கு போக அவன் நிர்ணயித்த போது கர்த்தர் எகிப்துக்கு போகும்படிக்கும் தடுத்தார். நீ போகாதே, நான் எந்த தேசத்திலே, நான் சொல்லுகிற தேசத்திலே நீ வாசம் பண்ணால் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்னென்றால், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்ப தேவன், ஒரு பயம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கு. ஏன் அந்த பயம் அவனுக்குள்ளே வந்தது என்றால், தேவன் எந்த இடத்திலே அவனை தங்க சொன்னாரோ அந்த இடம் சில சூழ்நிலைகளை அவன் எதிர்கொள்ளுகிறான். அந்த தேவன் அவனை தங்க சொன்ன அந்த இடம் எங்கே என்றால், 6ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேரார் என்ற வார்த்தைக்கு வறட்சி சொல்லுவோம். கேரார் என்ற வார்த்தைக்கு வறட்சி. தேவன் அவனை இருக்க சொன்ன இடம் செழிப்பான தேசம் அல்ல, வறட்சியான தேசம். ஏன் எகிப்துக்கு போகாதே என்று சொல்லும் போது, ஏற்கனவே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுனாலதான் கூட யார் வந்தது? அவருக்கு வெள்ளியும் பொன்னும் ஓடு புறப்பட்டு பண்ணார். ஆனா கூட ஆகார் வந்தால், அந்த ஆகார் நிமித்தம் என்ன சந்ததி உண்டானது? இஸ்மாவேல் உண்டானது. அது அடிமைத்தனத்துக்கு சொன்னாரு, நீ எகிப்துக்கு எங்கும் போகாத, நான் சொல்ற இடத்திலே நீ தங்கு. ஆனா அது அவனுடைய பார்வைக்கு அந்த கேரார் எப்படி இருக்கிறது? வறட்சி. எப்படி இருக்கிறது? வறட்சி. ஆனா அந்த வறட்சியான இடத்திலே 13ஆம் வசனம் சொல்லுது, அவன் 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால்
அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எந்த இடத்திலே தங்க சொல்லுகிறாரோ, அது நம்முடைய பார்வைக்கு அது வறட்சியா இருக்கலாம், அது நமக்கு பிரியம் இல்லாதமா இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு நமக்கு நமக்கு நம்ம சித்தத்துக்கு எதிர்மாறாய் காணப்படலாம். ஆனா தேவன் எந்த இடத்திலே உன்னை தங்க சொல்லுகிறாரோ அந்த இடத்திலே நீ தங்கினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது 100 மடங்கு உனக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த தேசத்திலே அவன் தங்கும்போது அந்த தேசம் என்பது எப்படி இருந்தது என்றால், வறட்சி மட்டும் கிடையாது. சில காரியங்களை நான் எடுத்து காண்பிக்கிறேன். தேவ பயம் இல்லாத ஜனங்கள். அதாவது தேசம் வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சுத்தி இருக்கிறவங்களும் எப்படி இருக்கிறாங்க என்றால், அங்க என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. முதலாவது தேவ பயம் இல்லாத ஜனங்கள். ரெண்டாவது எப்படி இருக்கிறாங்க என்றால், பொறாமையுள்ள பெலிஸ்தியர். மூன்றாவது எப்படி இருக்கிறாங்க என்றால், இசக்கி சித்னேன். இசக்கி என்றால் சச்சரவு, வாக்குவாதம். சித்னே என்றால் விரோதிக்கிறவன். எத்தனாவது இருக்கு பாருங்க. முதல்ல என்ன சொன்னேன்? தேவ பயம் இல்லாதவங்க. ரெண்டாவது பொறாமை உள்ளவங்க. மூணாவது இசக்கி என்றால் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள். நாலாவது சித்னே என்றால் விரோதிக்கிறவன். ஐந்தாவது அபிமெலேக்கின் இடத்துல சொல்லுகிறார், நீர் என்னை பகைத்து உன்னிடத்தில் இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எத்தனாவது? 5 சொல். தேவன் அந்த இடத்துல தங்க வறட்சி மட்டும் கிடையாது, சுத்தி அவனுக்கு என்னவா இருக்கிறது? தனக்கு சாதகமா இல்ல, தன்னுடைய வளர்ச்சிக்கு எதிர்மாறதான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில தான் அவன் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றான் பாருங்க, இந்த தேவ பயம் இல்லாத அந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்தார் என்றால், வாசிங்க பாருங்க 10ஆம் வசனம். அதற்கு அபிமெலேக், எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள்ள யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமக்கும் நீ இடம் உண்டாக்கினீ என்றான். அப்ப சொந்த மனைவியை கூட அவன் என்ன சொல்லும்படிக்கும் நேரிட்டது? சகோதரி. அப்போ இதே ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கின்றது 20ஆம் அதிகாரத்துல. இவனுடைய ஈசாக்கின் தாயாரு கூட ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கின் தேசத்தில் இந்த பெலிஸ்தர் நாட்டில் இருக்கும்போது சாராளை கூட ஆபிரகாம் சகோதரி என்று சொல்லும்படிக்கும், இந்த சாராளை அபிமெலேக் பிடித்து வைத்துக் கொள்ளும் போது அங்கு தேவதூதன் அவனை சந்தித்த போது அவன் மனைவியை அவனிடத்தில் ஒப்புக்கொடு என்று அவன் அபிமெலேக்கு தேவன் என்று சொப்பனத்தில் தரிசனமாவது, ஏன்பா நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? உன் மனைவி சகோதரி என்று சொல்லும்படிக்கும் நேரிட்டது. இந்த இடத்துல அப்படி என்ன கண்டா என்று அபிமெலேக் கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்துல என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. அப்போது தேவ பயம் இல்லாத இடத்துல கூட நாம் இருக்கிறோம். தேவன் எங்க தங்க சொன்னார்? வறட்சி மட்டுமல்ல, அங்க தங்கின இடம் கூட எப்படிதான்? தேவ பயம் இல்லாதவர். ஆனா தேவ பயம் இல்லாத இடத்துல அவன் எவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், இவன் தேவனுடைய மனுஷன், அவனிடத்துல நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இரு. இன்னொரு அர்த்தத்துல சொன்னால், அபிமெலேக்கின் இடத்துல தேவதூதன் சொல்லுகிறார், வா, அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, நீ இப்போ அவன் இடத்துல போய் ஜெபம் பண்ணு, உன்னுடைய வீட்டில இருக்கிற எல்லா கற்பத்தையும் அடைத்த கற்பத்தை கர்த்தர் திறப்பார். அப்ப தேவ பயமில்லாத இடத்தில்
ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசியாய் வைத்தார். இன்னொரு அர்த்தத்துல சொன்னால், தேவன் அவனை ஜெபிக்கிறவனாக, அவன் தேவனுடைய மனுஷன், அவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. ஆகையால் தான் ஈசாக்கை கூட ஈசாக்கு பார்த்து பின்பு அபிமெலேக்கு 11ஆம் வசனம், பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷன் ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். பிரியமான தெய்வ பிள்ளைகள், நாம் தங்கி இருக்கிற இடம், நம்மை சுற்றிலும் தேவ பயம் இல்லாத ஜனங்களா இருக்கலாம். ஆனா அவர்கள் மத்தியில் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், நீ தேவனுடைய மனுஷன், நீ ஜெபிக்கிறவன் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். 2வது, அந்த தேசத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னா பொறாமை. பாருங்க, என்னது பொறாமை. இயேசு கிறிஸ்துவே பொறாமை உள்ளவர்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் போய்விட்டார். அப்போ பொறாமை என்பது அதோடைய என்ன செயலாய் காணப்படுகிறது? அது ஒரு அசுத்த ஆவி, அது சாத்தானுடைய செயலாய் இருக்கிறது. ஆனால் அந்த பொறாமையுள்ள பெலிஸ்தருக்கு முன்பதாக அவனை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தானா, 14ஆம் வசனம் சொல்லுது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வரவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான் நினைத்தார். 2வது பாருங்க, கர்த்தர் இந்த பொறாமையுள்ள பிலிஸ்தருக்கு முன்பதாக ஈசாக்கை எப்படி தெரியுமா, அவனை மகா பெரியவனாக்கினான். அல்லேலூயா. ஆகையால் தான் நீங்கள் யார் மேல் பொறாமை இருந்தால் நீங்க என்ன பலவீனமா மாறிடுவீங்க, நீங்க வளர மாட்டீங்க. ஆனா ஒருவன் நம்மேல் பொறாமை கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த பொறாமையுள்ள பிலிஸ்தருக்கு முன்பதாக வர வர என்ன செய்தாரா, விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனை அந்த பொறாமையுள்ள பிலிஸ்தருக்கு முன்பதாக உன்னை பெரியவனாக்கினான். இன்னைக்கு ஏன் சில நேரங்கள் சிலர் வளராமலே போவார்கள், சிலர் விருத்தி அடையாமலே போவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் இருதயத்திலே காணப்படுகிற சில பொறாமைகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறாமை என்ற அந்த அசுத்த ஆவி, அந்த பொறாமை தூண்டுகிற உன்னுடைய இருதயத்துல காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நீ அகற்றினால், கர்த்தர் உன்னையும் எப்படி என்றால் வர வர விருத்தி அடைந்து உன்னை பெரியவனாக்குவான். ஈசாக்கு பாருங்க, தேவன் எந்த இடத்துல தங்க சொன்னா வறட்சியான இடம், ஆனா அந்த வறட்சியிலே 100 மடங்கு பலன் தரும்படி காக்கிறது. 2வது, தேவ பயம் இல்லாத கூட்டம், ஆனா அவன் தேவனுடைய மனுஷன், அவன் ஒரு ஜெப வீரன் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3வது, அவன் பொறாமையுள்ள பிலிஸ்தருக்கு முன்பதாக அவனை வர வர விருத்தி அடை செய்து அவனை மகா பெரியவனாக்கினான். அல்லேலூயா. சவுல் கீழே இறங்க காரணம், சவுலின் ராஜா கீழே இறங்க கர்த்தர் அவனை தள்ளின, அவன் பொறாமையே என்ன செய்து அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய். ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் ஏன் அடைத்தார் என்றால், அவளுடைய பொறாமை, அவளுடைய லேகாலை என்ன செய்தானா அற்பமா எண்ணினபடினால் கர்த்தர் அவர் என்ன செய்தார், அவள் கற்பத்தை அடைத்தார், லேகாலை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி இருந்தால் நாம் விருத்தி அடைய மாட்டோம், கர்த்தர் நம்மளை பெரியவனாக்க மாட்டார். நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ கிடையாது, நமக்குள்ள இருக்கிற பொறாமையே நம்மளை வீழ்ச்சியை கொண்டு வந்தார். அதான் சொல்றாங்க. ஆனா ஈசாக்கை அந்த பொறாமையுள்ள பிலிஸ்தருக்கு முன்பதாக அவனை பெரியவனாக்கினான். அல்லேலூயா. 4வது பாருங்க, எசேக்கியேல்
வாக்கு அங்கே கிணறு வெட்டினான். ஆனா அந்த கிணறு வெட்டும் போது பிரச்சனை வரல, தூர் வாரும் போது பிரச்சனை வரல. அங்க தண்ணீர் வருதுன்னு ஒரு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வாக்குவாதம் பண்ணாங்க. 2வது கிணறும் வெட்டினான். அதுக்கு சிட்னி என்று பேர் வைத்தான். என்னை விரோதிக்கிறார்கள் என்று சொன்னான். அப்ப இந்த 2 கிணறையும் அங்க வாக்குவாதம் வந்தது. 2வது அவனை விரோதித்தார்கள். 3வது கிணறு அந்த வாக்குவாதம் பண்ணினவர்களுக்கு முன்பதாக, அவனை விரோதித்தவர்களுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான், நான் பலுகி பெருகும்படிக்கும் எனக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்தான்? ரெஹபோத் என்று பெயர் வைத்தான். இன்றைக்கு கூட ஒருவேளை நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலோ நம்முடைய நிலைமை அறியாமல் சிலர் வாக்குவாதம் பண்ணுவார்கள், நம்மை விரோதிப்பார்கள். கர்த்தர் சொல்றார், இந்த ஈசாக்கை போல அந்த வாக்குவாதம், அந்த விரோதிக்கிற ஜனங்களுக்கு நீ விலகி இரு, கர்த்தர் உனக்கு ஒரு இடம் உண்டாக்குவார். அல்லேலூயா. அந்த இடத்தின் பேர் என்னென்றால் ரெஹபோத். நான் பலுகி பெருகும்படிக்கும் எனக்கு ஒரு இடம் உண்டாக்கினான். கடைசியாக அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு என்னதான் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நினைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் பாட்டு எகிப்துக்கு போயிருப்பேன், நீங்க கேராரிலே தங்க சொன்னீங்க, அது வறட்சியான இடம், கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீர், 100 மடங்கு பலன் தந்தீர். 2வது தேவ பயமுள்ள ஜனம், அவருக்கு முன்பதாக நீங்க தேவனுடைய மனுஷன் என்று என்னை ஆசீர்வதித்தீர். 3வது இந்த பொறாமையுள்ள பிலிஸ்தர் முன்பதாக என்னை வரவர விருத்தியடை செய்து என்னை பெரியவனாக்கினீர். 2வது வாக்குவாதம் பண்றாங்க, என்னை விரோதிக்கிறாங்க. இது சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கிறது? பயமா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் அந்த நேரத்தில், நீ பயப்படாது, என்ன செய்ய, பயப்படாது, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, அதுக்கு பிறகு 26ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அபிமேலாக்கு அவன் சிநேகிதனாகிய அபுசத்தாமும் அவன் சேனாதிபதிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்போது ஈசாக் அவளை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் அல்லவா பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்கள் என்று சொல்லும்போது, தொடர்ந்து வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க, அவனை விரோதித்தாங்க, அவனை பகைத்தாங்க, நீ எங்களை காட்டிலும் பெரியவனாய் போற என்று சொல்லி அந்த இடத்தில் இராதபடிக்கு துரத்தினாங்க. அவன் பேசவாக்கு வந்தான். ஆனா அவனோட சமாதானம் ஆகும்படிக்கும் அபிமேலாக்கும் அவன் சேனாதிபதியாக பிக்கோலும் அந்த இடத்துல வந்து அவனோட என்ன பண்ணினாங்களா? சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணினான். கடைசியாக அவன் உணர்ந்து என்னதென்றால், 29ஆம் வசனம் கடைசி வசனத்திலே கடைசி பகுதியை, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று என்றார். அல்லேலூயா. தேவன் கடைசியாக ஈசாக்கை பார்த்து, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட. தேவன் எதற்கு அந்த தேசத்தில் அவனை தங்க சொன்னார் என்றால், அவன் வறட்சியிலே 100 மடங்கு பலனை கொடுத்தான். தேவ பயம் இல்லாத இடத்திலே தேவன் அவனை
நீ தேவனுடைய மனுஷன் என்று அவர்களுக்கு காண்பித்தார். மூன்றாவது, பொறாமையுள்ள பிலிஸ்தர் முன்பதாக அவனை மகா பெரியவன் ஆக்கினார். அவனுக்கு வாக்குவாதமும் அவனை விரோதித்த அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவன் பழுகி பெருகும்படிக்கும் அவனுக்கு ரெகபோத்தை உண்டாக்கினார். ஐந்தாவதாக, எவர்கள் பகைத்தார்களோ அவர்களிடத்திலே வந்து சமாதானமாகும்படிக்கு செய்தார். கடைசியாக சொல்றான், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம சுற்றியுள்ள இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்க, வறட்சி, தேவ பயமில்லாத கூட்டம், பொறாமையுள்ள கூட்டம், வாக்குவாதம், விரோதிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், அவர்களுக்கு முன்பதாக நம் எவ்விதமான சாட்சியாய் வைத்தார் என்றால் இவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் இந்த மாதம் மட்டுமல்ல, என்றைக்கும் சுற்றியுள்ள ஜனங்கள் உனக்கு சாதகமாய் இல்லாவிட்டாலும், அது உனக்கு எதிர்மாறாய் இருந்தாலும், அது நீ விரும்பாத காரியமா இருந்தாலும், ஆனால் அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே அவர்களே அறிக்கும் பண்ணும்படிக்கும் இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நிபந்தனை என்ன தெரியுமா? அங்க சொல்ற ஈசாக்கை பார்த்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் விதைகளில், என் கற்பனைகளும், என் நியமங்களும், என் பிரமாணங்களும் கைக்கொண்டபடினால் நீயும் இன்னைக்கு கீழ்ப்படிந்தால் நீயும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீயும் நீயுடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்ந்தால் நீயும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்லுவார்கள் என்றால், அந்த வறட்சி காலத்தில் உன் ஆசீர்வாதத்தை கண்டவர்கள், தேவ பயமில்லாதவர்கள், நீ தேவனுடைய மனுஷன் என்று காண்பிக்கும் போது, அந்த பொறாமையுள்ள பிலிஸ்தர்கள் உன் ஆசீர்வாதத்தை காணும்போது, அந்த வாக்குவாதம் பண்ணினவர்கள் உன் ஆசீர்வாதத்தை காணும்போது, உன்னை விரோதிக்கிறவர்கள் உன்னை ஆசீர்வாதத்தை காணும்போது, உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை ஆசீர்வாதத்தை காணும்போது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர் காணும்போது, அல்லேலூயா. அதான் சொல்றார், உன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல, உன் தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல, ஈசாக்கே, நான் சொல்ற தேசத்தில் நீ தங்கி இருந்தால் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதி, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதி. நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும், நீ எந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பிசினஸ் வைத்தாலும், எந்த இடத்துல கர்த்தர் எந்த காலேஜில் வைத்தாலும், எந்த ஸ்கூல்ல வைத்தாலும், எந்த இடத்துல வைத்தாலும், எந்த தெருவில் வைத்தாலும், எந்த பகுதியில் வைத்தாலும், தேவன் உன்னோடு இருந்தால் நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதான் சொல்றார், பலியை பார்க்கலும் எது முக்கியம்? கீழ்ப்படுதலை முக்கியம். அந்த கீழ்ப்படுதல் நம்மோட வாழ்க்கையில இருந்தால், உங்கள் வாழ்க்கையில இருந்தால், நீங்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, சுற்றி வறட்சி, பயப்படாதே. சுற்றி தேவ பயம் இல்லாத கூட்டம், பயப்படாதே. ஐயோ, சுற்றி பொறாமை உள்ளவர்கள், பயப்படாதே. ஐயோ ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், பயப்படாதே. ஐயோ, என்னை விரோதிக்கிறவர்கள், பயப்படாதே. என்னை பகைக்கிறவர்கள், பயப்படாதே. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அவர்கள் மத்தியில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீங்க பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் பயம் உண்டாக்குற காரியங்கள் தான். ஈசாக்கே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட என்று உன்னை ஆசீர்வதிப்பேன். வறட்சி தான், தேவ பயலாத கூட்டம்தான், பொறாமை உள்ளவர்கள் தான், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் தான், விரோதிக்கிறவர்கள் தான், பகைக்கிறவர்கள் தான். ஆயினும் பயப்படாதே, நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர்கள் வாயிலிருந்து புறப்படத்தக்கதான சாட்சியும் காரியத்தை கர்த்தர் எங்களுக்காக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், அநேக பயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு என்று
உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவரை இயேசுவின் நாமத்தை அவளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவங்க வேலையை ஆசீர்வதி, அவங்க தொழிலை ஆசீர்வதி, அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே, எதெல்லாம் கர்த்தர் இதுல வாய்க்க பண்ணணும் என்று, எதெல்லாம் பெருக பண்ணணும் என்று, எதெல்லாம் விருத்தடையணும் என்று அவங்களுடைய அந்தரங்க ஜபமா இருக்கிறதோ அந்த ஜபத்துக்கு நீ பதில் தருகிறதுக்காய் கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே 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 இதோ கடந்த மாதம் முழுவதும் இருந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன்னத்தை நடத்துங்க. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஆராதனையும் ஆசீர்வதியும். இந்த படகு நிரம்புவதாக, இந்த படகு மீன்களாய் நிரம்புவதாக, இந்த படகு ஆண்டவர் ஆத்துமாக்களாய் நிரம்புவதாக ஆண்டவரை ஆசீர்வதியும். இதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சொத்து, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை சொத்து. என் ஆத்துமாவை கர்த்தரை சொத்து, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.